திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1029, அதிகாரம் குடிசெயல் வகை. லண்டன் நகரத்தில் ஒரு வறுமையான குடும்பத்தில் பிறந்த சிறுவன் ஒருவன் தன் குடும்பத்தின் வறுமையை போக்குவதற்காக சின்னஞ்சிறு வயது முதல் பல வேலைகளை செய்து குடும்பத்தை காப்பாற்றி வந்தான். அச்சிறுவன் இளைஞனாக வளர்ந்த நிலையில் மன இறுக்கத்தால் மிகவும் அவதிப்பட்டு வந்தான். இனம் புரியாத சோகம் ஒன்று அவனை ஆட்டி படைத்தது. மகிழ்ச்சி என்பது அவனை விட்டு எங்கோ தொலைதூரத்தில் மறைந்து போயிருந்தது. இத்தகைய பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்த அந்த இளைஞன் ஒரு நாள் மனநல மருத்துவர் ஒருவரிடம் சிகிச்சை பெற வந்தான். மருத்துவரை சந்தித்து, ஐயா, என் மனம் ஓர் இனம் புரியாத சோகத்தில் இருக்கிறது. என்ன காரணம் என்று தெரியவில்லை. மன இறுக்கத்தால் சரியாக உறங்கக்கூட முடியாமல் தவிக்கிறேன். நீங்கள்தான் தகுந்த சிகிச்சை அளித்து இதனை போக்க வேண்டும் என்றான். அவனை பரிசோதித்த மருத்துவர், உங்கள் உடலில் எவ்வித கோளாறும் இல்லை, ஆனால் மனம்தான் சோகத்தின் அழுத்தத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வாய்விட்டு சிரித்தால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் மன இறுக்கம் நீங்கிவிடும். நம் ஊரில் ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்தின் சர்க்கஸ் நடந்து வருகிறது. அந்த சர்க்கஸில் கோமாளி ஒருவனின் வேடிக்கைகள் இடம்பெறுகின்றன. அவனது செயல்கள் பார்ப்பதற்கு மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. அங்கு சென்று நீங்கள் அந்நிகழ்ச்சியை பார்த்தால் வாய்விட்டு சிரிப்பீர்கள். அப்பொழுது உங்கள் மனம் லேசாகிவிடும், உங்கள் மன இறுக்கமும் சுத்தமாக மறைந்து போய்விடும் என்று அறிவுரை கூறினார். இதை பொறுமையாக கேட்ட அந்த இளைஞன், அது மட்டும் என்னால் முடியவே முடியாது என்றான். ஏன் என்று மருத்துவர் கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், அந்த கோமாளி வேறு யாரும் இல்லை, அது நான் தான் என்று கூறினான். தன் கண்ணீரை மறைத்து உலகிற்கு புன்னகையை பரிசீலித்த உலக புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளின் தான் அந்த இளைஞன். குடும்பத்திற்கு குற்றம் வராதபடி காக்கும் முயற்சி உடையவனது உடம்பு துன்பத்தை தாங்கிக் கொள்ளவே பிறந்ததாக போற்றப்படும் என்பதை இடும்பைக்கே கொள்கலம் கொல்லோ, குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். துன்பத்தில் கலங்கினால் குடும்பம் தாழும், துன்பம் தாங்கினால் குடும்பம் தழைக்கும்.